विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அஜ்ஞானஸ்ய சின்மாத்திராஸ்ரயத்துவ உபபத்தி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். இந்த புத்தகத்துல 579வது பக்கம். இதுல ஜீவனானவன் பரமாத்மாவனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு முதல்ல ஒரு பட்சம் சொன்னார். அந்த பிரதிபிம்பம்ங்கிறது வரவே வராது அப்படிங்கிற ஒரு பூர்வபட்சம் பண்ற. ஏன்னா உபாதி பிரதிபிம்ப பட்சபாதம்னு சொன்னது இருக்கட்டும், பிரதிபிம்ப பட்சபாதியா இருக்கிறதுனால பிரம்மத்திற்கு சம்சாரித்துவம் கிடையாது, ஜீவனுக்கு தான் சம்சாரம்னு சொன்னது நன்னதான் இருக்கு. ஆனா பிம்ப பிரதிபிம்ப பாவமே வராது அப்படின்னு பூர்வபட்சம் சொன்னார். ஏனப்பா வராது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 5-6 காரணங்கள் சொல்ற. ஏன்னா அச்சாட்சுஷஸ்ய சைதன்யஸ்ய கந்தரசாதிபது பிரதிபிம்பதா அனராத்வா. கண்ணுக்கு தெரியாததான பொருளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ஷன் வரும்? கண்ணுக்கு தெரிகிற குடம் முதலிய பொருள்கள் பிரதிபிம்பிக்கலாம், கண்ணுக்கு தெரியாததான பொருள்களுக்கு பிரதிபிம்பம் வராது அப்படின்னு முதல்ல ஒரு பொருள்பட்சம். பிரதிபிம்பத்து ஒருவேளை பிரதிபிம்பம் ஆச்சுன்னு சொன்னேடையானால் அப்ப ஜீவனுக்கு சாதித்துவம் வந்துருமே. ஜீவன் சாதி என பிரதிபிம்பம் வந்த பிறகுதானே ஜீவன். அப்ப ஜீவனுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டுன்னு ஆயிடுது. சித்தாந்தத்துல ஜீவனுக்கு அனாதி, ஜீவன் அனாதி. ஏன்னா ஒரு காலத்துல ஆரம்பித்தாரையானால் ஆரம்பித்த சந்தர்ப்பத்துல அவனுக்கு சுகதுக்கங்கள் வரணும். சுகதுக்கங்கள் கர்மா இல்லாம சுகதுக்கங்கள் வருதுன்னு சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப கர்மா இல்லாம சுகதுக்கம் வருதுன்னு சொன்னா அதுதானே அகிருத்த அத்தியாகமும், தான் செய்யாததான கர்மாக்கள் வினையை அனுபவிக்கிறது. அதே போலயே கிருத விப்ரநாதம், செஞ்சதான கர்மாக்களுடைய பலம் இல்லாம போறது, இப்படிப்பட்டதான தோஷங்கள் வரும். அதனால பிரதிபிம்பத்வே ஜீவஸ்ய அனா சாதித்வாபாதாச்ச. அப்புறம் சூரியஸ்ய சரிஜ்ஜலே இவ, சூரியன் எப்படி குளத்தினுடைய ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறாரோ அதே போல மறுமரீச்சிகா ஜலேஷு அப்பிரதிபலனேனா, எங்கேயாவது மறுமரீச்சிகா ஜலங்கள்ல பிரதிபலிக்கிறாரோ? இல்ல. சூரியன் குளத்துல இருக்கிற ஜலத்துல பிரதிபிம்பம் பார்த்திருக்கோமே தவிர மறுமரீச்சிகா ஜலத்துல பிரதிபலிக்கிறா போல காணல் நீர்ல பிரதிபிம்பிக்கிறது இல்லை. அதே மாதிரி சித் அசமான சத்தாக்கத்திய அஜ்ஞானத்திய, சித்துக்கு சமான சத்தாக்கமா இல்ல அஜ்ஞானம். அஜ்ஞானம் வியாவகாரிகம், சைத்தன்யமானது பாரமார்த்திகம். அப்படி உபாதி வேற சத்தையோட இருக்கிறதுனால சித்துக்கு உபாதியா ஆக முடியாது. இது 3வது தோஷம் சொன்னார். அதுக்கப்புறம் அஸ்வச்சஸ்ய அஜ்ஞானஸ்ய பிரதிபிம்பதா உபாதித்வ அயோகாச்ச. அஜ்ஞானமானது அஸ்வச்சம். அஸ்வச்சமான அஜ்ஞானத்துல எப்படி பிரதிபிம்பம் வரும்? ஸ்வச்சமான பொருள்ல பிரதிபிம்பம் வரலாம், கண்ணாடியில பிரதிபிம்பம் வரலாம். ஆனால் மண்ணுலயோ சேத்துலயோ பிரதிபிம்பம் வருமோ? வராது. ஏன்? ஸ்வச்சம் இல்லை. அதே போல அஜ்ஞானம் அஸ்வச்சம். அஜ்ஞானம் அஸ்வச்சமா இருக்கிறதுனால அஸ்வச்சமான அஜ்ஞானத்துல பிரதிபிம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இது ஒரு தோஷம். அதோட மட்டும் இல்ல, அவித்யாயாக சின்மாத்திர ஆதிமுக்கிய அசம்பவாச்ச. அவித்ய சைத்தன்யத்துக்கு முன்னால நிக்கிறதா என்ன? கண்ணாடிக்கு முன்னால இருக்கிற பொருள் தான் கண்ணாடியில பிரதிபிம்பிக்கும். கண்ணாடிக்கு பின்னாலையும் வேற இன்னொரு இடத்துலயும் பிரதிபிம்பிக்குமோ? பிரதிபிம்பிக்காது. அவித்யா சைத்தன்யத்துக்கு முன்னால நிக்கிறதோ? இல்லையே. எப்படி பிரதிபிம்பம் வரும்? அஜ்ஞானஸ்ய ஆகாசாத்யாத்மனா பரிணாமே. அதுக்கு மேல
அஜ்ஞானம் ஆகாசம் முதலிய பதார்த்தங்களாக பரிணமித்ததேயானால் அவ பரிணமித்த பிறகு பிரதிபிம்ப அபாய ஆபத்தேச்ச பிரதிபிம்பமே இல்லாம போயிடும். தன்னில பிரதிபிம்பம்லாம் தான் இன்னொன்னும் மாறின பிறகு அதுல பிரதிபிம்பம் வருவதுண்டோ இல்லையே. இது சேத்னா இப்ப இது வரைக்கும் இப்படி 7 பூர்வபட்சங்கள் பண்ணின பிரதிபிம்பம் வராதுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றார். ரூபவத ஏவ பிரதிபிம்பா இத்யஸ்யாஹ வியாப்தேஹே ரூபாதௌ வியபிசாராத் யதாபங்கா. ரூபம் உள்ளதான பொருளுக்குத்தான் பிரதிபிம்பம்னு சொல்றேன் நீங்க ஒத்துக்கிறேன்னா. ஆனா சிவப்பான ஒரு வஸ்திரம் கண்ணாடிக்கு முன்னால இருந்தா பிரதிபிம்பிக்கிறது இல்லையா? அந்த பிரதிபிம்பத்துக்குள்ள சிவப்பு இருக்கா இல்லையா? வஸ்திரம் பிரதிபிம்பிச்சிருக்கு, அந்த சிவப்பும் பிரதிபிம்பிச்சிருக்கு. சிவப்புக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஆனா சிவப்புல ஒரு குணம் இருக்கும், சிவப்புல ரூபம் இருக்கும். அது ரூபமாச்சு. ரூபத்துல இன்னொரு ரூபம் இருக்காது. ரூபம் இல்லாதான ரூபத்தில் ரூபம் பிரதிபிம்பித்த மாதிரி ரூபம் இல்லாதான பிரம்மம் ஏன் பிரதிபிம்பிக்கப்படாது? ரூபம் தன்னிடத்துல ரூபம் இல்லாதான ஒரு ரூபம் எப்படி பிரதிபிம்பிக்கிறதோ, சிவப்பான ஒரு கலர் எப்படி கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிறதோ, ஆனா சிவப்புல வேற ஒரு கலரும் இல்லையோ. சிவப்புல சிவப்பு தான் சிவப்பு, சிவப்புல இன்னொரு கலர் இல்லை. அதுபோல பிரம்மத்துல ஒரு கலர் இல்லை. சிவப்பு இல்லாதான சிவப்புல பிரதிபிக்கிறா போல சிவப்புக்கு வேற கலரும் இல்லாதான பிரம்மம் பிரதிபிக்கிறதுல ஒரு அனுபவத்தையும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் ஏவம் ஆகாசாதௌ வியபிசாராத் சாட்சுஷஸ்யைவ பிரதிபிம்பா இத்யஸ்யாஹ வியாப்தேஹே பங்கா. அதே போல ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறது. ஜலத்துல நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா காவேரி ஜலத்துல மேல இருக்கிற நட்சத்திரங்கள் சந்திரனோட ஜலத்துல பிரகாசிக்கிறது. இப்ப சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிச்சா இருக்காருன்னா சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிற ஆகாசம் பிரகாசிக்கிறமா வேண்டாமா? அது பிரகாசிச்சாத்தானே அதுக்குள்ள சந்திரன் நட்சத்திரம் இருக்க முடியும். அப்ப சாப்ர நட்சத்திரங்களான அவைகளோட கூடின ஆகாசம் எப்படி பிரதிபிம்பிக்கிறதோ அப்படி ஆகாசமானதும் பிரதிபிம்பிக்கிறது. ஆனால் ஆகாசத்துக்கு கலர் இல்லை, ஆகாசம் ரூபம் இல்லையே. ரூபம் இல்லாதான ஸ்பேஸ் எப்ப பிரதிபிம்பிக்கும் பொழுது ரூபம் இல்லாதான பிரம்மம் பிரதிபிம்பிச்சா என்ன தோஷம்? ஒரு தோஷமும் இல்லை. நீங்க சொன்னதுக்கு சமாதானம் சொல்லியாச்சு. வஸ்து தஸ்து இது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதுக்கு மேல ஸ்ருதி பலா சிதா பிரதிபிம்பே சித்தே. ஸ்ருதி பலத்தினால சைத்தன்யம் சைத்தன்யத்துக்கு பிரதிபிம்பம் உண்டு அப்படின்னு சித்தித்த பிறகு தத்ரைவ வியபிச்சாரா அங்கேயே வியபிச்சாரம். ஏன்னா ரூபம் இல்லாதான சைத்தன்யம் எப்ப பிரதிபிம்பிக்கிறதுன்னு ஸ்ருதி சொல்லியிருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது ஒத்துண்டுதான் ஆகணும். அப்ப நேயம் வியாப்தி, இந்த வியாப்தியே ஒத்துக்கொள்ள முடியாது. ரூபம் இருக்கிற பொருள் தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற வியாப்தியே ஒத்துக்கொள்ள முடியாது. நேயம் வியாப்தி ததாச்ச. அப்ப எது இருந்தால் பிரதிபிம்பிக்கு, எது இல்லாதவனா பிரதிபிக்க வேண்டாம். பிரதிபிம்பத்துக்கு வேண்டியதான ரெக்விசிட் குவாலிபிகேஷன், அதுக்கு வேண்டியதான யோக்கியத்தை என்ன அப்படின்னு கேட்டேன்னா ரசாதி வியாவிரத்தம் அலைக்க உன்னேயம் பிரதிபிம்ப பிரயோஜகம். ரசாதிகளோட வேறானது அலைக்க உன்னேயம் பலத்தை மட்டும் சொல்லக்கூடியதான பலத்தினால அறியக்கூடியதான பிரதிபிம்ப பிரயோஜகம். அதான் பிரதிபிம்பத்துக்கு பிரயோஜகம். ஒன்று நாபி ஜீவசிய சாதித்வாபத்தி. அதுக்கு மேல ஒரு முதல் தோஷத்துக்கு சமாதானம் சொல்லியாச்சு. ரெண்டாவது ஜீவன் சாதி ஆயிடுவாரு. சாதின்னு ஒரு காலத்துல ஆரம்பித்தவராக ஆயிடுவாரு அப்படின்னு. ஏன்னா பிரதிபிம்பம் பிம்பம் வந்த பிறகு உபாதி வந்த பிறகுதானே பிரதிபிம்பம் வந்தாச்சு. எப்ப உபாதி வந்ததோ அப்பதான் பிரதிபிம்பம். கண்ணாடிக்கு முன்னால நீங்க நின்ன பிறகுதான் கண்ணாடியில பிரதிபிம்பம், அது வரைக்கும் பிரதிபிம்பம் இல்லை. அதே போல ஜீவனும் சாதி ஆயிடுவாரு. ஒரு காலத்துல ஆரம்பித்தவர் தொடங்கினவர் அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு சொல்றார் உபாதி பிம்ப சம்பந்த அநாதித்வேன அநாதித்வ உபபத்தி. இப்ப இந்த ஜீவனானவன் உபாதி பிம்ப சம்பந்தம் அது அனாதியாது, அதனால இங்க அனாதியாது. இந்த உபாதியும் அனாதி, பிம்பமும் அனாதி, அதனால ஜீவனும் அனாதி. நியாயமா உபாதி ஒரு காலத்துல வந்திருந்தா உபாதி வந்த பிறகு பிரதிபிம்பம் நான் சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த இடத்துல உபாதி அனாதியா இருக்கு. ஆகையால் அனாதியான உபாதியில அனாதியா பிரதிபிம்பிக்கிறது. சரி,
விஸ்தரஸ்து சித்தாந்த பிந்தோ. அதுக்கு மேல் விஷயங்கள்னா சித்தாந்த பிந்துல சொல்லியிருக்கேங்கிற. இது நமக்கு நியாயாமிரதக்காரருக்கு பிரதி சமாதானம் இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்னா சித்தாந்த பிந்துல சொல்லியிருக்கேன். பார்க்கணும். இந்த கிரந்தமானது போதாய வாதி விஜயாயுத சத்வராணாம். வெறுமன வாதியை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இந்த கிரந்தம் இல்லை. இது ஏதோ அவனுக்கு சமாதானம் சொல்றதுன்னு மட்டும் இல்ல, நமக்கு போதம் ஏற்படும். உபனிஷத்துகள்ல இது போல கேள்விகளுக்கெல்லாம் உபனிஷத்து 100 தரம் வாசிச்சாலும் வராது. அது ஒரு ராஜபாட்டையில சொல்றது, உபனிஷத்துல இருக்கிறதான் சொல்றோம். ஆனா இது போல கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரணுமே ஆனால் இது போல கிரந்தங்கள் பார்க்கணும். அதனால இது போதம் வரணும். அதிகமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமே ஆனால் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் என்ன பண்றது, சித்தாந்த பிந்து எழுதியிருக்கேன், அதுல பாருங்க. சரி. எத்தூக்தம் மரீச்சிகாஜலே சூரிய பிரதிபிம்ப அதர்சனாத் பிம்ப சமான சத்தாகத்வம் பிரதிபிம்ப உத்ராஹித்வே பிரயோஜகம் இது. அதுக்கு மேல சொல்ற, நீர் ஒரு கேள்வி கேட்டீரே, பிம்ப சமான சத்தாக்கமா இருக்கணும் உபாதி அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஏன்னா சூரியன் இருக்க, அந்த வியாபகாரிகமான சூரியன் வியாபகாரிக ஜலத்துலதான் பிரதிபிம்பிக்கிறார் தவிர பிராதிபாசிகமாக இருக்கக்கூடியதான மறுமரீச்சிகா ஜலத்துல பிரதிபிக்கிறது இல்லை. சரி, இதுவும் ஜலம் அதுவும் ஜலம் தானே. அப்ப இதுல பிரதிபிக்கிறப்ப அந்த ஜலத்துல ஏன் பிரதிபிக்க மாட்டார்? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? இல்லப்பா, சூரியனும் குளமும் ரெண்டும் வியாபகாரிகம், ரெண்டும் உபாதியும் பிம்பமும் ஒரு சத்தையா இருந்தா தான் பிரதிபிம்பம் வரும். நீங்க சொல்ற இடத்துல உபாதியும் இந்த காணல் நீரும் வெவ்வேறு சத்தை. காணல் நீருங்கிறது பிராதிகாசிகம், உபாதி சூரியனானது வியாபகாரிகம். அதனால வெவ்வேறு உபாதியா இருக்க, வேற சத்தாக்கமா இருக்கிறதுனால உபாதி, அதுல பிரதிபிம்பம் வராது. இப்படிதானே நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்களேனால் பிரம்மம் அஜானத்துல எப்படி சார் உபாதி பிரதிபிம்பிக்கும்? பிரம்மமானது என்ன? பாரமார்த்திகம். அஜானம் வியாபகாரிகம். இன்ன சத்தாக்கமா இருக்கு, என்னமா பிரதிபிம்பம் வரும் கேட்டேன். இதுக்கு சமாதானம் சொல்லணும்னு நீ சொன்னது எல்லா இடத்துலயும் பொருந்தலப்பா. உனக்கு பின்ன சத்தாக்கமா இருந்தா திருஷ்டா இது பிரதிபிம்பம் வராதுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் நீ சொன்ன. ஆனா பின்ன சத்தாக்கமா இருந்தாலும் பிரதிபிம்பம் வருங்கிறதுக்கு எனக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கே அப்படிங்கிற. அது எங்க இருக்குங்கிற பாருங்க. எத்தோக்தம் மரீச்சிகா ஜலே சூரிய பிரதிபிம்ப அதர்சனாத் பிம்ப சமான சத்தாகத்வம் பிரதிபிம்ப உத்ராஹித்வே பிரயோஜகம் இது தன்னா அத்யஸ்தஸ்ய ஸ்படிக லௌஹித்யஸ்ய தர்ப்பணே பிரதிபிம்ப தர்சனா. இப்ப ஸ்பட்டிகம் இருக்கு, அந்த ஸ்பட்டிகத்துக்கு பக்கத்துல செம்பருத்தி புஷ்பம் வச்சிருக்கேன். அந்த புஷ்பத்தினுடைய சாய ஸ்பட்டிகத்துல விழுந்தது. அதனால அந்த ஸ்பட்டிகமானது என்ன ஆச்சு? சிவந்ததா காணப்படுறது. இந்த ஸ்பட்டிகம் வெளுப்பா இருக்கக்கூடியதான சிவப்பு ஸ்பட்டிகம் சிவப்பா தோன்றதுங்கிறது அத்தியாசத்தினால ஏற்படும். நிஜமா ஸ்பட்டிகம் சிவப்பா இல்ல, சிவப்பா தோன்றது. அது என்ன? அந்த ஜபா புஷ்பம்ங்கிற ஒரு புஷ்பம், செம்பருத்தி புஷ்பம்ங்கிற ஒரு உபாதியினால வெளுப்பா இருக்கக்கூடியதான ஸ்பட்டிகமானது சிவந்ததாக தோணி. இது பிராதிபாசிகம் தானே, அத்தியாசத்தினால ஏற்பட்டது அல்லவா? நிஜமா வியாபாரிக்கமா மாறி பிள்ளையே இல்ல. ஆனா அதுக்கு பக்கத்துல கண்ணாடி வச்சோம்னா அந்த சிவப்பான ஸ்பட்டிகம் அப்படியே சிவப்பாதான் பிரதிபிம்பம் வருது. இப்ப இந்த திருஷ்டாந்தத்துல கண்ணாடி வியாபகாரிகம், இந்த ஸ்பட்டிக லௌகித்யமானது பிராதிபாசிகம். ரெண்டும் சமான சத்தாக்கமா இல்லையே, எப்படி பிரதிபிம்பம் வந்தது? உபாதியும் பிம்பமும் ஒரு சமான சத்தையா இருந்தா தான் பிரதிபிம்பம் வரும்னு தாங்கள் சொல்றேன், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஸ்பட்டிக லௌகித்யம் பிராதிபாசிகம், கண்ணாடி வியாபகாரிகம், சின்ன சத்தாக்கமா இருந்தாலும் பிரதிபிம்பம் வந்தாச்சு. ஆகையால் பிரதிபிம்பம் வரணும்னா பின்ன சத்தாக்கமாகத்தான், சமான சத்தாக்கமாகத்தான் இருக்கணும். அப்பதான் பிரதிபிம்பம் வரும். பின்ன சத்தாக்கமா இருந்தா பிரதிபிம்பம் வராது அப்படின்னு நீ சொல்றது தப்பப்பா. அதனால பிரதிபிம்பம் வரணும்னா அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. அதனால என்ன சொல்லணும்? தன்ன அத்தியஸ்தஸ்ய ஸ்பட்டிக லௌகித்யஸ்ய தர்ப்பணே பிரதிபிம்ப தர்சனா தஸ்மாத். ஆகையால்
மரீச்சிகாஜல வியாவிருத்தம் ஸ்வச்சத்வம் ஃபலைக உன்னேயம் பிம்ப உபாதித்வம் இது அனனுகதமேவ பிரதிபிம்ப உத்ராஹித்வே பிரயோஜகம். ஆகையால் எப்படி இருக்கணும்? மரீச்சிகா ஜலத்துல பிரதிபிம்பிக்காது. ஆனா எப்படி இருக்கணும்? ஸ்வச்சமா இருந்தால் பிரதிபிம்பிக்கும். எங்கெங்க ஸ்வச்சமா இருக்குமோ அங்கெங்க பிரதிபிம்பிக்கும்னு சொல்லணுமே தவிர அது இதுல பிரதிபிம்பிக்கும் அதுல பிரதிபிக்காதுன்னு எப்ப தெரியணும்? அது ரிசல்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அலைக உன்னேயம் பிரதிபிம்பம் வந்த பிறகு இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அலைக உன்னேயம் அனனுகதமேவ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிரதிபிம்ப உத்ராஹேத்வே பிரயோஜகம் தச்ச பிரகிருதேவி அஸ்தி. அது இந்த இடத்துலயும் இருக்கு. அதையேவ அஜ்ஞானஸ்ய அஸ்வச்சத்வாத் ந பிரதிபிம்ப உபாதித்வம் இது நிரர்த்தம். அதனால அஜ்ஞானம் அஸ்வச்சம், அதனால பிரதிபிம்பம் வராதுன்னு சொல்லப்படாது. ஸ்வச்சமா அஸ்வச்சமாங்கிறது எது சார் நமக்கு தெரியும்? பிரதிபிம்பம் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். பிரதிபிம்பம் வந்திருக்குன்னு அது ஸ்வச்சம், பிரதிபிம்பம் வரவேன்னா அது அஸ்வச்சம் அப்படின்னு சொல்லணுமே தவிர இது எப்படி அது எப்படிங்கிற விவகாரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால தஸ்மாத் மரீச்சிகாஜல வியாவிருத்தம் ஸ்வச்சத்வம் ஃபலைக உன்னேயம் அனனுகதமேவ பிரதிபிம்ப உத்ராஹத்வே பிரயோஜகம் தச்சா. அதுவும் இப்ப எப்படி இருக்கு தெரியுது. பிரகிருதேபி அஸ்தி. அதையேவ அஜ்ஞானஸ்ய அஸ்வச்சத்வாத் ந பிரதிபிம்ப உபாதித்வம் இது நிரர்த்தம். அதற்கும் சமாதானம் சொல்லியாச்சு. யச்சோக்தம் அதற்கு மேல சின்மாத்திர ஆபிமுக்கியா பாவாத். சின்மாத்திர ஆபிமுகி சைத்தன்யத்துக்கு முன்னால அபிமுகமாக இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அல்லவா? அந்த சைத்தன்யத்துக்கு அபிமுகமாக இல்லைன்னு நீங்க சொன்னது கூட தப்பு. ஏன்னா யத்தோக்தம் சின்மாத்திராபிமுக்கியாபாவாத் இதி கிம் சர்வாத்மனாபிமுக்கியம் நாஸ்தி இல்ல ஆபிமுக்கியாபாவாதிவா சத்தியம் சர்வாத்மனா சிதமிமுக்கியாபாவாத்வா ஆபிமுக்கிய மாத்திர அபாவாத்வா. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சைத்தன்யத்துக்கு முன்னால டோட்டலா சைத்தன்யத்துக்கு முன்னாலேயே அஜ்ஞானம் இல்லைங்கிறடா, இல்ல சைத்தன்யத்துக்கு முன்னால அஜ்ஞானமானது ஒரு கோடியில இருக்கு, முழுமையாக சைத்தன்யத்துக்கு முன்னால இல்ல அப்படின்னு சொல்றேடா. ரெண்டும் வரலாம் இல்லையா? கண்ணாடிக்கு முன்னால ஷவர் இருக்குன்னா ஷவர்ல ஒரு பகுதி தான் பிரதிபிம்பிக்கிறது. ஏன்? அந்த பகுதி தான் அபிமுகமா கரெக்டா இருக்கு, மற்ற பகுதிகள்லாம் கரெக்டா இல்ல. அது மாதிரி சொல்றேடா. என்ன சொல்றேன்? சின்மாத்திர அபிமுக்கியாபாவாதி சத்தியம் சர்வாத்மனா சித அபிமுக்கியாபாவாத்வா ஆபிமுக்கிய மாத்திர அபாவாத்வா. சிறிதேனும் கண்ணாடி சைத்தன்யத்துக்கு முன்னால இல்லைங்கிறடா, முழுமையான சைத்தன்யத்துக்கு முன்னால கண்ணாடி அஜ்ஞானம் இல்லைங்கிறடா அப்படின்னார். நாத்யா சைத்தன்யவத் விபுத்வபட்சே சர்வாத்மனாபி சம்பவாத். அப்படி சொல்லாதீங்க. சைத்தன்யவத் விபுத்வபட்சே, சைத்தன்யம் எப்படி விபுவாக இருக்கோ அதே மாதிரி அஜ்ஞானமும் விபுன்னு சொன்னா அஜ்ஞானம் சைத்தன்யம் இருக்கிற இடத்துக்கு முன்னால இருந்துட்டே இருக்கு. இதுவும் விபு அதுவும் விபு, இதனுடைய முழு பிரதிபிம்பம் அதுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நாத்யா சைத்தன்யவத் விபுத்வபட்சே சர்வாத்மனாபி சம்பவாத் நியூன பரிமாணத்வேபி ந தோஷா. அதோட மட்டும் இல்ல, சைத்தன்யத்தை விட நியூன பரிமாணமாக இருக்கு. நியூன பரிமாணம்னா அதை விட சின்ன சைஸ், பரிமாணம்னா சைஸ். அஜ்ஞானம் சைத்தன்யம் எங்கும் வியாபிச்சிருக்கு, அஜ்ஞானம் அதுல ஒரு பகுதியில தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீடையானால் அப்ப கூட தோஷம் இல்லை. நியூன பரிமாணத்யாபி அதிக பரிமாண ஆகாசாதி பிரதிபிம்ப உத்ராஹித்வ தரிசனா. குளத்துல ஆகாசம் பிரதிபிக்கிறது. ஆகாசம் அளவுக்கு குளம் இருக்கு. ஸ்நானம் பண்றப்ப காவேரியில சாயங்காலமா பார்த்தீங்கன்னா அல்லது காலமே அஞ்சு காலத்து சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணி அடையினா மேல இருக்கிற நட்சத்திரங்கள் சந்திரன் எல்லாமே பிரதிபிம்பிக்கிறத பார்க்கலாம் நீங்க. ஆமா, அந்த குளம் சின்னதா தானே இருக்கு, ஆகாசம் அளவுக்கு பெருசு இல்லையே, எப்படி சார் பிரதிபிம்பிக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி பிரதிபிக்கும் கேட்காதீங்க. நைதிருஷ்டே அனுபவம் நாம கண்ணால பார்த்த பிறகு எப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதனால இங்கேயும் என்ன ஆச்சு,
வேற வழி இல்ல. நியூன பரிமாணமாக இருந்த போதிலும் அஜானம் அதுல பிரதிபிம்பிக்கலாம் அப்படின்றது. அதனால நியூன பரிமாணத்தியாபி அதிக பரிமாண ஆகாசாதி பிரதிபிம்ப உத்கிராஹித்வ தர்சனாத் நத்விதீய சைதன்யஸ்ய சர்வதோபி பிரசுரதத்வேன. அதோட இல்ல, சைதன்யம் எங்கும் வியாபித்திருக்கு. வியவதானாபாவேன அதோட இல்ல, அஜானத்துக்கும் சைத்தன்யம் நடுவுல இடவழி இல்லை. இது எல்லா இடத்துலயும் சூழ்ந்து இருக்கோ இல்லையோ. அதனால ஆபிமுக்கிய சத்பாவா, ஆபிமுக்கியம் நிச்சயமாக இருக்கு. ஆபிமுக்கியம்னா டு பி இன் ஃப்ரண்ட்னு அர்த்தம். கண்ணாடிக்கு முன்னால இது இருக்கணும்னு. நச்ச ஆகாசாத்யாத்மனா பரிணாமி பிரதிபிம்ப அபாய ஆபத்தி. சார், அஜானம் ஆகாசமா மாறிடுது, ஆகாசம் வாயுவா மாறிடுது, வாயு அக்னியா மாறிடுது. இப்படி மாறின பிறகு அதுல பிரதிபிம்பம் எப்படி வரும்? அஜானமே இருந்தது, ஏன்னால் அஜானத்துல பிரதிபிம்பம் வந்து இருக்கலாம். அஜானம் இப்படி எல்லாம் மாறிடுது, மாறின பிறகு எப்படி பிரதிபிம்பம் வரும் அப்படின்னு கேட்கிற. ஆகாசாத்யாத்மனா பரிணாமே மாறிவிட்டதுன்னா பிரதிபிம்ப அபாய ஆபத்தி. பிரதிபிம்பம் போயிடுதேன்னு பிரதிபிம்ப பிரயோஜக ரூப அவிரோதி பரிமாணத்திய பிரதிபிம்ப அவிரோதித்வேன பிரதிபிம்ப அனபாய. அஜானம் ஆகாசமாக மாறின போதிலும் பிரதிபிம்பம் வருவதற்கு ஒரு விதமான தோஷம் இல்லாம மாறி இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன், இந்த பிரதிபிம்பமானது அதுக்கு எப்படி தகராறு வராதோ அப்படி ஆகாசம் மாறி இருக்கு. ஆகாசமாக மாறின போதிலும் அஜானம் அந்த பிரதிபிம்பத்துக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் வரும்படி பிரதிபிம்பம் மாறி இருக்குன்னு ஒத்துக்கிறேன். என்ன ஏண்டன்னா, சாஸ்திரம் சொல்றது அஜானம் அந்த மாயில பிரதிபிம்பிச்சிருக்கு, அவிஜையில பிரதிபிம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப மாறின போதும் மாறுறதுங்கிறதும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, பிரதிபிம்பம்ங்கிறதும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துக்கு தெரியாதோ? அப்ப என்ன, இந்த மாறுதல் பிரதிபிம்பத்துக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது அப்படின்னு. அதனால பிரதிபிம்ப பிரயோஜக ரூப அவிரோதி பரிமாணத்திய, அதுக்கு விரோதம் இல்லாதான ஒரு மாறுதல் அதனால பிரதிபிம்ப அவிரோதித்துவேனா, இந்த பிரதிபிம்பத்துக்கு விரோதம் இல்லாதனால பிரதிபிம்ப அனபாயா, பிரதிபிம்பம் வரலாம். நச்ச இதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப பிரதிபிம்பத்துல 3 அம்சங்கள் இருக்கு. பிரதிபிம்ப ஸ்தலத்துல முதல்ல கண்ணாடிக்கு முன்னால நம்ம முகம் இருக்கு, கண்ணாடிக்குள்ள பிரதிமுகம் இருக்கு. இந்த முகம் பிரதிமுகம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டையும் அனுசியூத்தமாக இதையும் முகம் அதையும் முகம்னு சொல்றேன். அது என்னதுன்னு கேட்டா முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம்னு ஒரு தரம் சொல்றேன். ஆனா சாதாரண சொல்றேன், என் முகம் தான் சார் அது கண்ணாடிக்குள்ள காணப்படுறதுங்கிறேன். ஸோ இப்ப என்னாச்சு, இந்த முகத்துக்கும் அந்த முகத்துக்கும் நடுவுல தேர் இஸ் சம்திங் இன் காமன் இல்லையா? அதானே என் முகம்னு தானே சொல்றேன். அப்ப அதுக்கு முகத்துவம். இப்ப பிரதிபிம்ப ஸ்தலத்துல என்ன இருக்கு, முகம் பிரதிமுகம், இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியதான முகத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இத பாருங்க, முக பிரதிமுக அனுகத முகத்துவ மூடாயிடுது. ஏதது அதிரிக்த முகமாத்திர ரூப, இதுக்கு அதிரிக்தமாக முகமாத்திரம் இருக்கு. முகமாத்திரம் இருக்குன்னு அது என்னது சார்? கண்ணாடிக்கு வரத்துக்கு முன்னால, கண்ணாடிக்கு முன்னால் நீங்க எங்கேயோ இருந்து, அப்ப உங்களுக்கு முகம் இருந்ததா இல்லையா? முகம் இல்லாதவன எப்படி சார் இருக்கு மனுஷனுக்கு? அவ என்ன, கண்ணாடியில வந்த பிறகு அது பிம்பம். பிரதிபிம்பம்ங்கிறது கண்ணாடிக்குள்ள இருந்தா பிரதிபிம்பம். அந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது ஒரு முகத்துவம். ஆனா இந்த 3க்கும் அப்பாற்பட்டதாக கண்ணாடிக்கு முன்னால நீங்க வருவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது. இப்ப தெரிஞ்சு முகம் பிரதிமுகம் அனுகதமான முகத்துவம், இந்த விவகாரமே இல்லாம அதிரிக்தமாக கண்ணாடிக்கு முன்னால வருவதற்கு முன்னால் ஒரு முகம் இருந்தது. எவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்க பாருங்க. முக பிரதிமுக அனுகத முகத்துவ அதிரிக்த முகமாத்திர ரூப வாக்கியாந்தர வியக்தியந்தரத்திய இவ, முகம் மட்டும் என்று சொல்லக்கூடியதான் வியக்தியந்தரம்னு சொல்ற மாதிரி ஜீவ பிரம்ம அனுகத, ஜீவன் பிரதிபிம்பம், பிரம்மம் பிம்பம்,
தது அனுகத சித்வா, அனுகதமான முகத்துவம் அதுக்கு அனுகத சித்வா அதிரிக்த இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக சின்மாத்திர ரூபஸ்ய அந்த சைத்தன்யம் மட்டும்தான் அஜ்ஞானாசிரயத்துவம் அப்படின்னு நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்க. ஏன்னா ஆசிரயத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா. நிர்விபாகம் ஜீவன் ஈஸ்வரன் எனக்கூடியதான விபாகங்களுக்கு வருவதற்கு முன்னால இருந்த சைத்தன்யம்னு அங்கே சொல்லியிருக்கேன். அதை பிடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜீவ பிரம்மா அனுகத சித்வ அதிரிக்த சின்மாத்திர ரூபஸ்ய அஜ்ஞான ஆசிரயத்துவ யோக்கிய வியக்யந்தரஸ்ய அபாவாது. அப்படிப்பட்டதான் வியக்யந்தரம் இல்லாதனால முகமாத்திர சம்பந்தி ஆதர்சவது, முகத்துக்கு மட்டும் சம்பந்தமான கண்ணாடி மாதிரி சின்மாத்திர சம்பந்தி அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானம் சைத்தன்யத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு எப்படி சார் சொல்வேள் அப்படின்னு கேட்கிறார். முகமாத்திர சம்பந்தி அஜ்ஞானம் இது கதம் இது வாக்கியம் அபராமிருஷ்ட பேதஸ்ய முகாதேஹே மாத்திரார்த்தத்வேன. முகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? முகம் பிரதிமுகம் அனுகதமான ஒரு முகத்துவம், இந்த வித்தியாசங்கள் இல்லாத அனர்த்தம். அபராமிருஷ்ட பேதஸ்ய முகாதேஹே மாத்திரார்த்தத்வேன அனுகத தர்மியதிரேக சம்பவா. அதனால இப்படியும் வரலாம்பான்னு இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல நனு உபாதி பிரதிபிம்ப பட்சபாதி இது சாமானிய வியாப்தே அஜ்ஞானம் ஸ்வாஸ்ரயேவ பிராந்தியாதி ஹேது இது விசேஷ வியாப்தியா பாதா இது சேத். இப்ப பாருங்க, உபாதி பிரதிபிம்பத்துல தான் வாலாட்டுறது, பிம்பத்தை ஒன்றும் பண்ணாது. உபாதியானது தான் அசைஞ்சால் பிரதிபிம்பம் அசையும். உபாதியில கோடு இருந்தால், கண்ணாடியில கோடு இருந்தா பிரதிபிம்பத்தில் தான் கோடு வருமே தவிர முகத்துல கோடு வராது. கரெக்டா? அப்ப உபாதி என்ன சார் பண்றது? தன்னுடைய விவகாரங்களை எல்லாவற்றையும் பிரதிபிம்பத்துல தள்ளுறதை தவிர பிம்பத்துக்கிட்ட அது ஒண்ணும் செய்ய முடியாது. பிம்பத்துக்கும் அந்த உபாதிக்கும், உபாதி பிம்பத்தை மாற்றக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சுபாவம் பிம்பத்துக்கு உபாதி கிடையாது. பிரதிபிம்பம் தான் தன் இஷ்டமான காரியங்கள்லாம் தன்னிடத்துல தோஷங்களையோ குணங்களையோ அதுல ஆரோபம் பண்ணும். சில சமயத்துல உபாதி கருப்பா இருந்தா பிரதிபிம்பமும் கருப்பா இருக்கும். இவனோட அது நன்னா இருக்கும். சில பேர் பாருங்க போட்டோஜெனிக் பேசணும், நேரா பார்க்கறத விட போட்டோ நன்னா இருக்கும். அதனால உபாதி எப்பொழுதுமே தோஷத்தை தான் கொடுக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. உபாதி சில சமயம் நல்லதையும் கொடுக்கலாம். அதனால ஆனா ஒண்ணு உபாதி மாத்துறதா இருந்தால் பிரதிபிம்பத்தை தான் ஏதாவது பண்ணுமே தவிர பிம்பத்துக்கிட்ட ஒண்ணும் பண்ணாது. இது ஜெனரலா நம்ம பார்த்தது, எங்கும் பார்த்ததான ஒரு நியாயம். அதான் உபாதி பிரதிபிம்ப பட்சபாதி இது சாமானிய வியாப்தே. இது ஒரு வியாப்தி. அஜ்ஞானம் ஸ்வாஸ்ரயேவ பிராந்தியாதி ஹேது. அஜ்ஞானம் எங்க இருக்கோ அங்கேதான் பிராந்தியை கல்பிக்கும். அப்படிதான். யாருக்கு அஜ்ஞானமா இருக்கோ அவன் தான் சார் கவலைப்படுறான். ஞானம் இருந்தவன் கவலைப்படுறதே இல்லை. பாருங்க, என்ன ஆகுமோ என்னமோ, இந்த ரிசல்ட் தெரியாதவன், பரீட்சை எழுதியும் ரிசல்ட் தெரியாதவன் என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுருக்கான். அவனுக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்து நீ பாஸ் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முன்னாலே சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ரிசல்ட் வந்து நான் வரட்டுமே அப்படிமா. அவனுக்கு அவ்வளவு தூரம் அந்த இது இல்லை. அப்ப விவகாரம் என்ன? அஜ்ஞானம் யாரிடத்துல இருக்கோ அவனிடத்துல தான் அந்த அஜ்ஞானம் தன் வேலையை காட்டுறது. இது விசேஷ வியாப்தி. விசேஷ வியாப்தின்னு என்ன அர்த்தம்? அந்த வியாப்தி அஜ்ஞானம் எனக்கூடியதான விசேஷ உபாதிக்கு மட்டும் பொருந்தது. எல்லா உபாதிக்கும் பொருந்தக்கூடியது முன்னால சொன்னதான வியாப்தி. அதான் சாமானிய வியாப்தின்னா ஜெனரல் ரூல். விசேஷ வியாப்தின்னு சொன்னோமே ஆனால் ஸ்பெஷல் பர்டிகுலர் கேஸ்ன்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானமானது சுவாசிரயத்துல தான் அது இது பண்றதுங்கிறத வந்து அது விசேஷமான அஜ்ஞானத்துக்கு மட்டும் ஏற்பட்டதான ஒரு வியாப்தி. ஜெனரலா உபாதி பிரதிபிம்பத்துல தன்னுடைய விவகாரங்களை காட்டுறதுங்கிறது எல்லா உபாதிக்கும் காமன். இப்ப சாமானிய விசேஷ நியாயங்கள் எப்ப வருமோ அந்த இடத்துல சாமானிய நியாயம் விசேஷ நியாயத்தினால பாதிக்கப்படுறது. ஜெனரல் ரூல், ஸ்பெஷல் ரூல். இந்த ஸ்பெஷல் ரூல்ங்கிறது அப்ளிகபிள் டு தட். ஜெனரல் ரூல் காமன் டு எவ்ரிதிங். ஸோ ஜெனரல் ரூல் ஸ்பெஷல் ரூல் வந்ததே ஆனால்
ஸ்பெஷல் ரூல் தான் நிற்கும் இல்லையா? சாதாரண லீகலா நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 32 அப்படி ஒண்ணு எழுதுற பத்தியா, அது எதனால ஏன்னு சொல்றா சார்? ஸ்பெஷல் ரூலா இருந்ததுன்னா அதுக்கு தனி. அப்ப இப்ப அஜானம் அப்படிங்கிறது சுவாஸ்திரயத்துல துன்பத்தை உண்டு பண்றதுங்கிறது ஸ்பெஷல் ரூலா ஆச்சு. அஜானம் பிரதிபிம்பத்தில்தான் வேலையை வாலாட்டுறதுங்கிறது ஜெனரல் ரூல். இந்த ரெண்டும் ஒரு இடத்துல அப்ளை ஆறப்ப எது நிற்கும்? ஸ்பெஷல் ரூல் தான் நிற்கும். இப்ப அஜானமான தான் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் தோஷத்தை உண்டு பண்ணும் ஸ்பெஷல் ரூல். இப்ப அஜானம் எங்க இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. அப்ப பிரம்மத்துல தானே சம்சாரம் கொடுக்கணும். அஜானத்தை ஜீவன் இடத்துல கொடுக்கறதுன்னு சொல்ற இடம் இல்லையா? அவருக்கு நியாயமா தெரியலையும் அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, நனு உபாதி பிரதிபிம்ப பட்சபாதி சாமானிய வியாப்தே, உபாதி பிரதிபிம்பத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்கிற ஜெனரல் வியாப்திக்கு அஜானம் சுவாஸ்திரேவ பிராந்தியாதி ஏதோ, அஜானம் தான் இருக்கும் இடத்துல தான் அது பிராந்தியாதிகளை உண்டு பண்ணும் அப்படின்னு விசேஷ வியாப்தி வரத்தினால வியாப்தியா பாதா இது சேதனா. அதுக்கு சபாகன் சொல்றார், விசேஷ வியாப்தி கிராஹக சாஹச்சரிய தர்சனஸ்ய விவாத விஷய அதிரிக்தே அசம்பவேன விசேஷ வியாப்தி அசம்பவா. நீ சொல்றியே அஜானம் தான் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் பிரமத்தை உண்டு பண்ணும்னு சொல்லக்கூடியதான ஒரு வியாப்திக்கு எக்ஸாம்பிள் இல்லையப்பா. வியாப்தின்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கு புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. எது மாதிரி அப்படின்னா சமையல் கட்டு மாதிரி, சத்வரம் மாதிரி, நாள் சந்தி மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லணும். இதை திருஷ்டாந்தங்கள்னால்தான் நீங்க வியாப்திய தீர்மானம் பண்றீங்களே தவிர திருஷ்டாந்தம் இல்லாம வியாப்திய சொல்ல முடியும். வியாப்தி கிராக ஸ்தலம் இருக்கணும். இப்ப அஜானம் தான் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் பிராந்திய உண்டு பண்றதுன்னு நீங்க சொல்றீங்கள, இதுக்கு வேற எங்கேயாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுங்க. சைத்தன்யத்தை தான் அஜானம் பிடிச்சிருக்கு, வேற எதையும் பிடிச்சுக்கல. அது சைத்தன்யத்துல தான் பண்றது, வேற இன்னொருத்துல பண்ணாதுங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் உங்களுக்கு இருக்கோ? இந்த இடத்தை தவிர இன்னொரு இடம் சொல்லணும். திருஷ்டாந்தம்னா திருஷ்டா அந்த எத்திரம், எந்த இடத்துல இது கரெக்டா பார்த்திருக்கோ அந்த இடம். ஸோ கன்ஃபார்ம்டு பிளேஸ் வேணும். இருக்கிறது உலகத்துல ஒண்ணுதான். ஸோ எனதர் பிளேஸ் இல்லை. என்னமா நீங்க சொல்ல போறேன்? அதான் சொல்றேன். விசேஷ வியாப்தி கிராஹக சஹச்சார தர்சனஸ்ய விவாத விஷய அதிரிக்தே அசம்பவேன விசேஷ வியாப்தி அசம்பவா. அதுக்கு மேல நச்ச பந்தஸ்ய சின்மாத்திராஸ்ரித மோட்ச சாமானாதிகரண்ய அனுபவத்தி. இந்த பந்தமானது எங்கே சார் இருக்கணும்? சைத்தன்யத்தை மட்டும் ஆசிரியிச்சிருக்கு மோட்சம். தத் சமானாதிகரண்யமாக வராதே. என்ன பந்தமும் மோட்சமும் ஒரு இடத்துல இருக்குமா? சைத்தன்யம் பந்தமும் இருக்கு மோட்சமும் இருக்குன்னு வருமா அப்படின்னு அவச்சேத்யாம்சமாதாய சாமானாதிகரண்யஸ்ய உக்தத்வாத். அஜான இருக்கிற ஸ்தலத்துல பந்தம், அஜானம் போன பிறகு நிரவச்சின்னமான ஸ்தலத்துல மோட்சம். இப்போ ஒரு பொருளுக்கே சாமானாதிக அவச்சேத்யாம்சம், அந்த லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சுண்டு இது எங்கே இருக்கோ இது பந்தம், இது இல்லாத இடத்துல மோட்சம். அதனால ஒரே சைத்தன்யத்துக்கு தான் பந்தமும் மோட்சம். இதுதான் உபனிஷத்துல பிரம்மமானது தானே அஜானத்தோட சேர்ந்து பந்தத்தை அடைக்கிறது, பிரம்மா அடையிறது. அஜானம் போனவங்க தானே ஸ்வயமேவ முச்சது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா? இந்த சமாதானம் அங்கே இருக்கு. அதனால பந்தஸ்ய சின்மாத்திராஸ்ரித மோட்ச சாமானாதிகரண்ய அனுபவத்தி அவச்சேத்யாம்சமாதாய சாமானாதிகரண்ய உக்தத்வாத். அதுக்கு மேல நனு உபாதேகே பிரதிபிம்ப பட். இப்ப மெயினா வேண்டியதுன்னா போயிடுச்சு. இப்ப பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சது சைத்தன்யம் அஜானம். சைத்தன்யத்துல அஜானம் இருக்க முடியுமா? அஜானத்துக்கு ஆசிரியம் எது அப்படின்னு ஆரம்பிச்சு சைத்தன்யம். இப்ப நம்ம அதை விட்டோம், கோட்டை விட்டோம். இவ பிரம்மத்துக்கு பிரதிபிம்பம் வருமா வராதா? இதை ஒரு 15 நிமிஷம் 2 கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா உபாதிக்கு பிரதிபிம்ப பட்சபாதம்னு சொல்றேல, அது என்னது பிரதிபிம்ப பட்சபாதம்? இதை பத்தி
இவார மெயினா எந்த கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு என்ன சமாதானம் இருக்கோ அது சமாதானம் ஆயிடுது. ஆனா அது கதானுகதிகமாக வரக்கூடியதான ஏவைகள் இருக்கோ அதை எதுக்கு தெரியுமோன்னா அப்படியாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இது பார்க்கணும். எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. சில சமயத்தில் நமக்கு தோணாம போகலாம். என்ன சர்வஜானம் இல்லையோன்னா படிச்சுட்டே இருந்தா தோணும், சில சமயத்துல தோணாம போகலாம். அதனால இது வாதி தௌர்பல்யமே தவிர வாத தௌர்பல்யம் இல்லை. அத்வைதவாதமானது எப்பொழுதும் வாதனையே ஜெயஸ்ரீன்னு இதுல தான் வரும். காரணம் என்ன? இந்த சாஸ்திரமானது சர்வதா அந்த ஸ்ருதியை பிரமாணமாக கொண்டிருக்கு. ஸ்ருதி பின்னால இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும் பொழுது சூத்திரத்துக்கு வாக்கியம் போடும் பொழுது ஸ்ருதியை பார்த்துட்டான்னு பேர் வரும். ஒவ்வொரு இடத்துல ஸ்ருதி சொல்லியிருக்கு, ஸ்ருதி சொல்லியிருக்கு. ஆகையால் விவகாரங்கள் முழுக்க போனீங்கன்னா ஸ்ருதியை பிடிச்சுட்டு இருக்கும். அந்த ஸ்ருதி மாறாது உங்களுக்கு. அப்படி அந்த ஸ்ருதி ஃபார்மா நம்ம இருக்கிறதுனால அத்வைதத்துல ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால கதானுக்கு வேற பிரசக்தமாக என்னென்ன கேள்வி கேட்டா அது உங்களை மடக்கணும்னு அவனும் பாக்குறான். நீ என்ன மடக்கிறதுன்னு மேல சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உபாதிக்கு பிரதிபிம்ப பட்சவாதம்னா என்னது அப்படிங்கிறது மேல பார்க்கணும். இத அடுத்த வாரம் பார்க்கணும்.